வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் தக்காளி காய் கூட்டு. அண்ட் இந்த தக்காளி காயை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கார்டன்லேருந்து பறித்த தக்காளி காய் கொண்டு செஞ்சுருக்கோம். இந்த காயை பறிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான 2 பேர் எங்களுக்கு விழுந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுலேயே ஒருத்தங்க எங்களுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி 10 காய்க்கு மேலே பறிச்சு தந்தாங்க. குட்டி ஃபைட்க்கு நடுவில் என்னதான் 4 காய் நசுங்கினாலும் 4 காய் வெளியில தெரிச்சு விழுந்தாலும் எங்களுக்கு ஒரு 15 காய் சூப்பராக தெரிச்சு கூட்டு செய்யறதுக்கு. இதோ காயெல்லாம் சூப்பராக கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் இது நசுங்கிறதுக்குள்ள போய் சமைச்சிடலாம். இதோ நம்மளோட 15 காய் தக்காளி. மேல உள்ள காம்பை நீக்கிருங்க. இப்போ இதை குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுக்கலாம். இதோ நம்மளோட தக்காளி காயெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா மசாலா அரைச்சிக்கலாம். மிக்சியில 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேருங்க. இதோட ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய். இதை கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பேஸ்டா அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையா அரைக்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு கரக்கரன்னு அரைக்கலாம். அடுத்ததா பேன்ல கொஞ்சமா ஆயில் விடுங்க. நறுக்குன தக்காளியை இதோட ஆட் பண்ணுங்க. இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு நல்லா வதக்கிக்கலாம். இதை காய் நல்லா வேகணும், ஸோ மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். நடுவில் ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. லைட்டா எண்ணெய் கக்கிட்டு வர வரைக்கும் இந்த தக்காளியை நம்ம மூடி போட்டு வேக விடணும். இதோ தக்காளி ஆல்மோஸ்ட் குக் ஆயிருச்சு. ஓரம்லாம் எண்ணெய் கக்கிட்டு வருது. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்க. அண்ட் எவ்வளோ வேணுமோ மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறந்துடாதீங்க, எண்ணெய் கக்கிட்டு வரணும். எண்ணெய் கக்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மசாலா ஆட் பண்ணணும். இதோ இந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பாருங்க, ரொம்ப மையா அரைக்கல, ஓரளவுக்கு கரகரன்னு அரைச்சிருக்கோம். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மசாலா நல்லா சேர்றதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல தேவைப்பட்டா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். அதுக்குள்ள நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேன்ல கொஞ்சமா ஆயில் விடுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்க்க போறோம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா வெடிச்சதும் 1 இல்லைன்னா 2 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஆட் பண்ணி இதோட சேர்த்துருங்க. அண்ட் ஒரு கையளவு கருவேப்பிலையும் இதோட சேர்த்துருங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. தாளிப்பு ரெடி. அடுத்ததான் கூட்டை கிளறி விட்டுக்கலாம். தக்காளி இங்க சூப்பரா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க தாளிப்பு சேர்த்துடலாம். தக்காளி கூட்டு இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.